ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் கோகோனட் சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பூண்டு பல், 2 இஞ்சி துண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 4 துண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் வந்து நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே தேங்காயை விட பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதனால் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம்.